இந்த வீடியோவில் நம்ம வந்து ரெட்மி Y3யோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் பார்ப்போம். இந்த ஃபோனோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு வந்து ஷாமி விற்றுட்ருக்காங்க. சில டைம் ஆஃபரில் வந்து 9,000 ரூபாய்க்கு வந்து கம்மியாகுது. ஆனால் இந்த பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 12,000 ரூபாய் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ண உடனே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆஸ் யூஷுவலாக எப்போவும் இருக்கிற மாதிரி தான் சிம் எஜெக்டர் டூல் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸு. இது ரொம்ப தின்னாகவே இருக்குது. ஆனால் இந்த வாட்டி அவங்க பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசர் மேனுவல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதில். இது வந்து நம்ம இப்போ சைடில் வச்சிடலாம். என்னோடய ஃப்ரெண்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஃபோன் வாங்கிட்டாங்க. அதனால் வந்து அன்பாக்சிங் வந்து ரோட்லேயே பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அண்ட் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸில் ஃபோன் இருக்குது. இன்றைக்கி என் ஃப்ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா ரெட் கலர் வாங்கியிருக்காங்க. இந்த ரெட் கலர் வந்து ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்குது. ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க ரெட்மிலேருந்து. இதை சுவிட்ச் ஆன் பண்ணலாம் நம்ம. அண்ட் உள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா சார்ஜர் இருக்குது. சார்ஜர் வந்து இது ஒரு நார்மல் சார்ஜர் தான். 5 வோல்ட் 2 ஆம்பியர் சார்ஜர். அதான் ஒரு 10 வாட் சார்ஜர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜரில் ஃபோனு வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் பண்ணாது. அண்ட் கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், டைப் சி கிடையாது. இவங்க அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், டைப் சி கிடையாது. இதே பட்ஜெட்டில் தான் பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி நோட் 7க்கு நோட் 7S 2 ஃபோனுமே இருக்குது. அந்த 2 ஃபோனுக்குமே வந்து டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோனுக்கு என்னன்னு தெரியல, ஷாமி வந்து மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோனுக்கு இந்த ஃபோனுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக வந்து இதை டைப் சி கொடுக்காம மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாக்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ நம்ம செக் பண்ணிடலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் ப்ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட்டன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாகவே இருக்குது. அண்டு கீழே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம் ஆஃப் தி ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஸ்பீக்கர். அண்ட் சென்டராக இருக்கிறது தான் வந்து அந்த சார்ஜிங் போர்ட்டு மைக்ரோ யூஎஸ்பி அது. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஒரு SD கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைப்ரிட் ஸ்லாட் வந்து தரல இந்த ஃபோனில். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுவோம் ஃபோன் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே ரெட்மி அப்படின்ற ஒரு லோகோ காட்டுது. இந்த ஃபோனை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கையில் பிடிக்கும்போது என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா இதோட வெயிட் தான். வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன தான் இதில் 4000 mAh பேட்டரி கொடுத்ததுனாலுமே ஷாமி வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் எதனால் கம்மியாக இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனோட பேக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாலிகார்பனேட் டிசைன் வந்து. இது வந்து கிளாஸ் பேக் இல்லை. அதனால் வந்து அவங்களால வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்க முடியுது. இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் பிரைட்னஸ் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். அவுட்டோரில் வந்து ரொம்ப ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. இப்போ வந்து நான் ஆஃப்டர்நூன் வெயிலில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. அண்ட் இண்டோர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இண்டோரில் வந்து நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுது இண்டோரில் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணலாம். சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபோன் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 9 வருது. அண்ட் MIUI வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10.2 வருது. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். லேட்டஸ்ட் வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பேஸ் வேரியன்ட் 3GB RAM 32GB வருது. அந்த 32GBயில் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 22GB வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு நார்மல் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 32GB வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் அடுத்து நம்ம இந்த ஃபோனோட கேமரா வந்து செக் பண்ணி பார்ப்போம். கேமரா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் யூஷுவல் MIUIயில் கொடுக்குற இன்டர்ஃபேஸ் தான். எல்லா மோடுமே கொடுத்துருக்காங்க. இதில் செப்பரேட்டாக நைட் மோடு, போர்ட்ரைட்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோட்டோ போர்ட்ரைட்டில் எடுத்து பார்ப்போம். இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உடனே வந்து உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும். ஷட்டர் டிலேலாம் எதுவுமே இல்லை. இன்டர்ஃபேஸும் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இது கிளாரிட்டி வந்து 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். அதுவும் நல்லா தான் இருக்குது கிளாரிட்டி. லோடில் இந்த செமி இண்டோ லைட்டிங்லலாம் நல்லா தான் இருக்குது, டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. நீங்கள் பார்த்துட்ருக்க சாம்பிள் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் எடுத்தது தான். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் வந்து நல்லாவே இருக்குது. பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கலர்லாம் சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்கின்னை வந்து கொஞ்சம் சாஃப்ட் பண்ணுது. இந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா போர்ட்ரைட் மோடில் எடுத்தது. போர்ட்ரைட் கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஃபோட்டோ வைஸ் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது.
பின்னாடி கேமரா பார்த்தீங்க அப்படின்னால அதில் கூட போர்ட்ரேட் வந்து நல்லா தான் இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷன்லாம் வந்து கொஞ்சம் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 10,000 ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற ஃபோனு, நல்ல பேட்டரி லைஃப் இருக்க ஃபோனு அண்ட் உங்களுக்கு செல்ஃபி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோனை வந்து கன்சிடர் பண்ணலாம். இதோட விலை வந்து அப்பப்போ 9,000 10,000 போயிட்டே இருக்குது. விலை எப்போ கம்மியாகுதோ அப்போ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபோனை. ரெட்மிலேருந்து இது ஒரு நல்ல செல்ஃபி சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Y1 Y2 கம்பேர் பண்ணால் இது ஒரு நல்ல சக்ஸஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஃபோனுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து செல்ஃபி ஃபோன் வாங்குறதா இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.